ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருளால் நாமெல்லாம் புனித மக்கமா நகரத்தினுடைய எல்லா அமல்களையும் முடித்துவிட்டு நூறானியர் நிரம்பிய மதீனா நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். மேலும் முதல் சிறப்பான ரஹ்மத்துடைய பத்தை முடித்துவிட்டு இரண்டாவது மன்னிப்பினுடைய அந்த பத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றோம். ஆக பல நல்ல அமல்களை சுமந்தவர்களாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இத்தருணத்திலே இந்த இரண்டாவது பத்தை பற்றிய அறிவை பெறுவது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உம்ராவை மன்னிப்பிற்குரியதாக ஆக்கியிருக்கின்றான். ரமலானுடைய இந்த மாதத்தை மன்னிக்கப்பட்டதாக மன்னிப்பிற்குரியதாக ஆக்கியிருக்கின்றான். மேலும் இந்த ரமலானுடைய நடுவிலே இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பினுடைய 10 இரவுகளாக ஆக்கியிருக்கின்றான், 10 நாட்களாக ஆக்கியிருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை தந்திருக்கின்றான். நாம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மளுக்கு என்ன செய்யறாங்க? நாம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான். உம்ராவை பற்றி சொல்லும் பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உம்ராவிற்கு மத்தியிலே ஒரு உம்ரா கஃபாரா மன்னிப்பு என்று சொல்லுகின்றார்கள். ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது மன்னிப்பின் மாதம் என்று சொல்லுகின்றார்கள். குறிப்பாக இந்த ரமலானுடைய இடையிலே இருக்கக்கூடிய 10 நாட்கள் மன்னிப்பினுடைய நாள் என்று சொல்லுகின்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம் மன்னிக்கப்படுறது! அல்லாஹுடைய மக்ஃபிரத் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் மட்டும் நம்மை மன்னிக்கவில்லை என்றால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்கின்றார்கள். இதற்காக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பெருமானார் இடத்திலே சொல்லுகின்றார்கள், யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்திலே ரமலானை அடைந்து அவர் மன்னிக்கப்படவில்லையோ அவர் மீது நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொல்லுகின்றார்கள். வானவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். நபிமார்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்கின்றார்கள். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் நம்மளுக்கு! கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே நாம் மன்னிக்கப்படாமல் இருக்கலாமா? நம்ம எப்படி இருக்கணும்? மன்னிக்கப்படணும். எல்லாம் நம்மளை மன்னிச்சிருக்கோம், எல்லாம் நம்மளை பிடிச்சிருக்கூடாது. அந்த மன்னிக்கப்படாத பாவங்களுக்கு நம்மளால தண்டனைகள் அனுபவிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்ல சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் நம்ம பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான்னு வைங்களேன், எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டான். ஆனா என்ன செய்யல? ஒரே ஒரு தொழுகையை நம்ம என்ன செஞ்சோம்? விட்டோம். அந்த ஒரே ஒரு தொழுகையினுடைய பாவம் மட்டும்தான் உனக்கு இருக்குது. நான் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன்பா, அந்த பாவத்தை மட்டும் நான் என்ன செய்யல? மன்னிக்கல. நீ சொர்க்கத்துக்கு போ. ஆனா ஒரே ஒரு தொழுகையை வீணாக்கினாய். அந்த தொழுகையை வீணாக்கினதுக்கு அந்த பாவத்துக்காக நீ நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னா நம்மளால தாங்க முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. ஒரே ஒரு பாவம் தான், ஒரே ஒரு தொழுகையை தான் விட்டோம். அதை அல்லாஹ் மன்னிக்கல. அல்லாஹ் மன்னிக்காம என்ன செஞ்சுட்டான்? நீ நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொன்னா அந்த ஒரே ஒரு தொழுகையை கலா செய்வதற்காக நாம் நரகத்திலே கிடக்கக்கூடிய வேதனையை நம்மால் தாங்க முடியுமா? சகோதரிகளை யோசிச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர்! நரகத்தினுடைய வேதனை எவ்வளவு கொடுமையான! அதுல உள்ள போட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நம்முடைய உடம்புகள் எல்லாம் பீஸ் பீஸாக ஆகிடும். நரக நெருப்பு நம்மை அப்படியே எரித்து கரித்து விடும். என்ன செய்யறேன்னு நம்மளால தெரியாது. அதுக்கப்புறம் கொண்டு வந்து கரிக்கட்டையா வெளியே வந்து ஹயாத்து நகர் என்ற ஆற்றிலே போட்டு நம்மை சுத்தம் செய்து அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொர்க்கத்துக்கு தருவதை நம்ம விரும்புவோமா? கண்டிப்பா விரும்ப மாட்டோம். நம்ம எல்லாருமே என்ன செய்வோம்? நேரடியா சொர்க்கத்துக்கு போனியா அல்லாஹ், நரகத்தினுடைய அந்த காற்று கூட எங்கள் மீது வரக்கூடாது, நரகத்தினுடைய ஜுவாலை கூட எங்கள் மீது பட்டுவிடக்கூடாது, நரகத்தை நாங்கள் பார்த்துவிடக்கூடாது, சிராத்துல் முஸ்தகீம் என்னும் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. அப்போ உம்ராவும் நமக்கு கிடைச்சிருக்கு,
ரமலானும் கிடைச்சிருக்கு, மன்னிப்பினுடைய 10 இரவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப நம்ம இந்த நேரத்துல மன்னிக்கப்படணும், மன்னிப்பு நமக்கு கிடைக்கணும், எப்படியாவது மன்னிச்சிடணும் அல்லாஹ் நம்மள. அப்போ முதல்ல மன்னிப்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம விளங்க வேண்டியது என்ன தெரியுமா? மன்னிப்புங்கிறது நம்ம யாருமே புரியல. எப்ப அல்லாஹ் மன்னிப்பான் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? காலையில ஒரு 100 தடவை இஸ்திக்பார் செஞ்சிட்டோம், அல்லாஹ் நம்மள மன்னிச்சிருவான். மாலையில ஒரு இஸ்திக்பார் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஏதோ தஸ்பீக வச்சு நம்முடைய கைகளை ஏந்தி யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொன்னால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று நினைக்கின்றோம். அதற்கும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சில பாவங்களை வைத்திருக்கின்றான், அதற்குரிய மன்னிப்பு என்ன என்பதையும் அவன் நிர்ணயித்திருக்கின்றான். சும்மா கிடையாது, சில பாவங்கள் இருக்கு, இந்த பாவத்துக்கு தான் மன்னிப்புங்க, இந்த பாவத்துக்கு தான் மன்னிப்பு. ஏன்னா 100 ரூபா கொடுத்தா நீங்க என்ன வாங்க முடியும்? அதற்குரிய பொருளை தான் வாங்க முடியும். 1000 ரூபா கொடுத்தா அதற்குரிய பொருளை தான் வாங்க முடியும். 10,000 ரூபா கொடுத்தா ஒரு சின்ன துண்டு தங்கமே வாங்கலாம். 100 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் தங்கத்தனம் எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதை போன்று இந்த மன்னிப்பு என்பது ஒவ்வொன்றுக்கும் விலை இருக்கின்றது. அப்ப அந்த மன்னிப்பை பத்தி அறிவு நமக்கு முதல்ல தெரியும். மன்னிப்புனா என்ன, அதனுடைய அறிவு என்ன? ஒரு தடவை மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சிறந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லுகின்றார். தஹ்ரீனி யா ரசூலல்லாஹ், தஹ்ரீனி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள்னு சொல்லிட்டே போறாங்க. போய் என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் என்னை சுத்தப்படுத்துங்கன்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாயிஸை பார்த்து கேட்கின்றார்கள், மாயிஸே நீங்கள் என்ன பாவம் செய்தீர்கள், எதற்காக உங்களை சுத்தப்படுத்தணும்? நீங்க என்ன அப்படி அழுக்காயிட்டீங்க? நீங்க நல்ல மனிதராச்ச, மக்களால் போற்றப்படக்கூடியவர், எனக்கு பிரியமுள்ளவர், என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? மாயிஸை பார்த்து பெருமானார் கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ் ஒரே அதிர்ச்சி, ஆச்சரியம். ஒரு சஹாபி, நல்ல மனிதர், தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டு முன்னால் வந்து நிற்கின்றார். ரசூலுல்லாஹ் முகத்தை திரும்புறாங்க, இடது பக்கம் திரும்புகின்றார்கள். இடது பக்கம் மாயிஸ் வருகின்றார், யா ரசூலல்லாஹ் என்னை சுத்தப்படுத்துங்கள், யா ரசூலல்லாஹ் மறுமையினுடைய வேதனையை என்னால் தாங்க முடியாது, நரக நெருப்பு கொடுமையானது. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் திரும்புகின்றார்கள். அங்கே வந்து நிற்கின்றார் மாயிஸ், யா ரசூலல்லாஹ் தஹ்ரீனி யா ரசூலல்லாஹ், தஹ்ரீனி யா ரசூலல்லாஹ் என்னை சுத்தப்படுத்துங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மாயிஸே நீங்க இந்த தப்பை பண்ணிருக்க மாட்டீங்க, நீங்கள் கட்டி பிடித்திருப்பீர்கள். யா ரசூலல்லாஹ் இல்லை, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். அவர் சொல்றார் மாயிஸ் ரலியல்லாஹு. பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க முத்தம் கொடுத்திருப்பீங்க. இல்லை யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு மன்னிப்பு வாங்கிட்டாங்க அல்லாஹ். விபச்சாரம் என்னங்க மன்னிப்பு? இஸ்லாத்துல விபச்சாரம் என்ன மன்னிப்பு சொல்லுங்க? விபச்சாரம் செய்தால் திருமணம் ஆயிருந்தா என்ன மன்னிப்பு? கல்லால் அடிச்சு கொள்ளணும், அப்படிதானே? மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லால் அடித்துக் கொள்வதற்கு கட்டளையிடுகின்றார்கள். மதீனாவில் உள்ள எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஒன்னா சேர்ந்து என்ன செய்யறாங்க? மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அவரை கல்லை கொண்டு அடிக்கிறாங்க. அடிச்சு என்ன செய்யறாங்க? ஓட விடுறாங்க. மாயிஸ் வலி தாங்க முடியாம ஓடுறாரு. வலி தாங்க முடியாமல் ஓடிய அவருடைய ரத்தம் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது படுகின்றது. ஏன்னா அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காலித் பின் வலீத் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த பாவியினுடைய ரத்தம் என் மீது பட்டு விட்டதே என்று சொல்லுகின்றார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்ன சொல்றாங்க? காலிதே என்ன வார்த்தை சொன்னீர்கள்? மாயிஸுடைய மன்னிப்பு சாதாரண மன்னிப்பா? அவருடைய தௌபா எவ்வளவு பெரிய ஒரு தௌபா செஞ்சிருக்கிறாரு. அவருடைய அந்த தௌபாவை நாம் மதீனத்திலே உள்ள இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் போக நிச்சயம் இருக்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால எவ்வளவு பேர் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பான், அவ்வளவு பேருடைய பாவத்துக்கும் கொண்டு போய் மன்னிப்பு தேடுறதுக்காக மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடிக்கொண்ட அந்த தௌபாவை கொண்டு போய் கொடுத்தா எல்லாத்துக்கும் முடிஞ்சிட்டு மீதி தௌபா கொஞ்சம் இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள் என்றால் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய மன்னிப்பை தேடினார்கள். ஒரு தப்பை பண்ணிட்டு, ஒரு விபச்சாரம் பண்ணிட்டு மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக இருக்கவில்லை. ரொம்ப கண்ணியமான நபர். முதல்ல தன்னுடைய மானம் மரியாதை எல்லாம் போயிரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
ஆனால் ரசூலுல்லாஹ்ட்ட போய் நின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய எல்லா மரியாதையும் போயிரும். ஆனால் ரசூலுல்லாஹ்ட்ட போய் நின்னாங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ ஆறுதல் சொல்றாங்க. இல்ல விடுங்க நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை அவங்க பொருட்படுத்தல. அதுக்கு அடுத்தது குடும்பத்துல மானம் பேரும். கல்லால நம்மளை அடிச்சு கொன்றுவாங்களே, மானம் போனா என்ன, நம்ம உயிரே போயிருமே அப்படிங்கக்கூடிய எந்த நிலைகளும் மாயிசை தடுக்கவில்லை. மாயிசுக்கு தேவை அங்கே மன்னிப்பு தான். என்ன மன்னிக்கணும், அல்லாஹ் என்ன முடிச்சிடக்கூடாது, நரக நெருப்புக்கு நான் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆளாகி விடக்கூடாது என்பதிலே மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக இருந்தார்கள். அல்லாஹ் மன்னிச்சிட்டான். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவங்க, ஷஹீதாக ஆனார்கள். அந்த இடத்துல கல்லால் அடிச்சு கொள்றது என்னது, தண்டனைக்கு ஷஹீத், ஷஹாதத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டிக்கின்றார்கள். அவ்வாறு கூறாதீர்கள் காலிலே, அவரை பாவி என்று சொல்லாதீர்கள், அவர் ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்திருக்கின்றார் என்று சொல்லுவோம். மன்னிப்புனா என்னங்க, சும்மா கிடையாது. திருடனா கையை வெட்டணும், அதான் மன்னிப்பு. அதே போல அடுத்தவர்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்குறோம், அடுத்தவங்க மேல என்ன செய்யறோம், பொய் சொல்றோம், அடுத்தவங்க மேல அவதூறு சொல்றோம், அடுத்தவருடைய பொருளை திருடுகின்றோம், அடுத்தவர்களை தவறாக பேசுகின்றோம். இப்படி அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பாவம் அல்லாஹ்விடமே மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவானா? மன்னிப்பு கிடையாது. மன்னிப்பை பற்றி அறிவே நமக்கு கிடையாது. ஒரு மனுஷனை 4 பேர் முன்னாடி நின்று கேவலப்படுத்திடுவோம், அப்படிதானே? 4 பேர் முன்னாடி கேவலப்படுத்திடுவோம். ஆனா மறைமுகமா போய் அவர்கிட்ட பாய் தெரியாம செஞ்சுட்டு போய் மன்னிச்சுக்கணுங்க பாய், அது மன்னிப்பு கிடையாது. 4 பேர் முன்னாடி கேவலப்படுத்தினா 4 பேர் முன்னாடி போய் மன்னிப்பு கேட்கணும். 100 பேர் முன்னாடி கேவலப்படுத்தினா 100 பேர் முன்னாடி நான் செஞ்சது தப்பு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும், அதான் மன்னிப்பு. அதுல கௌரவம், நம்ம முகபாவனை எப்படிலாம் மாறும். அந்த மன்னிப்பு கேட்கும் போது கூட நம்ம ஒரு சிரிச்சுக்கிட்டு ஒரு தன்மையா, எப்பா என்ன மன்னிச்சிருப்பா, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்கிறோமா? கேட்க மாட்டோம். அதிலே ஒரு கௌரவம், மன்னிச்சிருப்பா, சாரிப்பா, இப்படிதான் சொல்லுவோம். மன்னிப்பு கேட்பதற்கு தெரியவில்லை, மன்னிப்பை பற்றிய பாடம் நமக்கு தெரியவில்லை. நாம் உருட்டக்கூடிய தஸ்பீஹ் மட்டும் நம்மை மன்னித்து விடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது கிடையாது. நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ அதற்குரிய பாவத்திற்குரிய தண்டனை மறுமையில் இருக்கு. மறுமையில முஃப்லிஸ் என்று ஒருவன் வருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மனில் முஃப்லிஸ், யார் முஃப்லிஸ் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், யாரிடத்திலே தீனாரும் திரகமும் இல்லையோ அவன்தான் முஃப்லிஸ் என்று சொல்லுகின்றார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், முஃப்லிஸ் என்றால் யார்? அவன் கிடையாது, தீனாரோ திரகமோ இல்லாதவன் கிடையாது. முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா? மறுமையிலே ஒரு மனிதன் வருவான், ஒரு பக்கம் பார்த்தால் தொழுகையாக இருக்கும், மறுபக்கம் பார்த்தால் நோன்பாக இருக்கும், வேறொரு பக்கத்திலே சக்காத்தாக இருக்கும், ஹஜ்ஜி ஒரு பக்கம் பண்ணியிருப்பான், நிறைய தானம் தர்மம் செஞ்சிருப்பான், எல்லா அமல்களையும் செய்திருப்பான். மக்கள் எல்லாம் இவனை பார்ப்பார்கள், ஐயோ அல்லாஹு அக்பர், சொர்க்கத்துக்கு தாண்டா போவான் அப்படின்னு மக்கள்லாம் நினைப்பாங்க. அவ்வளோ நன்மை பண்ணியிருப்பான். அவ்வளோ நன்மையை வைத்திருக்கக்கூடிய அவன், சொர்க்கத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்டதாக மக்கள் நினைக்கக்கூடிய அவன் என்ன செய்வான்? நன்மையோட மகாராஜா மாதிரி நின்றுகிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தன் வருவான், யா அல்லாஹ், இவன் என்ன திட்டான் அப்படிமா. திட்டினியாப்பா? ஆமா, கொஞ்சம் நன்மையை கொடு. யா அல்லாஹ், இவன் என்ன பேசிட்டான், கொடு, இன்னும் கொஞ்சம் நன்மை எடுத்து கொடுத்துருவான். இவன் என்னை அவதூறு சொல்லி விட்டான், அநியாயமாக என்னுடைய கண்ணியத்தை குலைத்து விட்டான், என்னை கேவலப்படுத்திட்டான், 4 பேருக்கு முன்னாடி என்ன கொலை செஞ்சிட்டான், என் பொருளை திருடிட்டான். இப்படியே ஒருத்தனா வந்து 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 இவருடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, சதக்கா, ஹதியா, ஹிபத்து, உம்ரா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவார். கடைசியில இவர் நினைச்சுவாரு, அனாதையாக நிற்பார், எதுவுமே இருக்காது, ஏழையா நிற்பான், என்ன பண்றதுன்னு தெரியாது. என் நிலைமை இப்படி ஆகி போச்சே, நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு நன்மை கூட என்னிடத்திலே இல்லையே என்று அவன் நினைப்பான். சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு நன்மை கூட என்னிடத்திலே இல்லையே நினைச்சு அப்படியே வதந்தி போய் நிற்கும் போது இன்னொருத்தன் வருவான், யா அல்லாஹ், இவன் என் மேல என்ன செஞ்சிட்டான், இந்த மாதிரி சேரை வாரி ஊற்றி விட்டான், ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். இந்த கம்ப்ளைண்ட்டை கேட்டவன் அல்லாஹ் கேட்பான் அவன்கிட்ட, எப்பா ஏதாவது நீ நன்மை வச்சிருக்கியாப்பா? யா அல்லாஹ், என்கிட்ட எதுவுமே இல்லையே யா அல்லாஹ், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி எல்லாமே போயிட்டே யா அல்லாஹ், நான் இப்ப அனாதையா நிக்கிறேனே அப்படிமானான். அப்படியாப்பா, அப்ப நீ செஞ்ச பாவத்துக்கு நீ என்ன செய்யணும், மன்னிக்கப்படணும் இல்லையா, உனக்கு அவன் தண்டனை கொடுத்தாகணும். அப்ப யாரு குற்றம் சாட்டினானோ அவனிடம் சொல்லப்படும், உன்கிட்ட ஏதாவது பாவம் இருக்கா நல்லா கேட்பான்.
உடனே அவன்கிட்ட கொண்டு போய் அந்த பாவத்தை கொடுத்து எல்லாம் என்ன செய்வானா, உன் பாவத்தை புறம் இவன் மேல தூக்கி போட்டு நீ கிளம்ப, நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்ன உடனே அந்த முஃப்லிஸ், பெருமானார் கை காட்டிய அந்த முஃப்லிஸ் அவன் இழிவடைந்த நிலையிலே முகம் குப்புற இழுக்கப்பட்டு நரகத்திலே தூக்கி வீசப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். எவ்வளவு பெரிய நஷ்டம். மன்னிப்புனா என்னது? அந்த அறிவு வேணும். இன்னைக்கு சொந்த பந்தங்கள்கிட்ட நம்ம செஞ்ச தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கணும், அநியாயங்களுக்காக என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். உறவுகளை பிரியக்கூடாது. மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, மச்சி மாப்பிள, மச்சான் மாப்பிள, யாரா இருந்தாலும் என்ன செய்யணும்? அவர்களுடைய முகத்தை திருப்பக்கூடாது, குழப்பங்களை உருவாக்க கூடாது. நமக்கு தான் எல்லாம் தெரியும் செய்யக்கூடாது, மனதை கஷ்டப்படுத்துமாறு நடக்க கூடாது. எதா இருந்தாலும் அல்லாஹ் பண்ண மாட்டான், பிடிச்சு என்ன செய்வான்? கேட்பான். யாரும் தப்ப முடியாது. உலகத்திலே எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுமத்தி முதலிலே மன்னிப்பு என்றால் என்னவென்ற அறிவு நமக்கு வேண்டும். இரண்டாவதாக மன்னிப்பு தேடக்கூடிய முறையிலே தேட வேண்டும். அல்லாஹ்வுக்கு பாவம் செஞ்சோமா, மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கணும். மன்னிப்பு நம்ம செஞ்ச தப்புக்கு இதான் தண்டனையா, அதற்குரிய தண்டனையை அனுபவிக்கணும். அதே மாதிரி நடக்கணும். அதை போன்ற அடியார்களுக்கு அநியாயம் செய்து விட்டோமா, அது மாதிரி நடக்கும். ஆக முதல்ல இந்த பாடத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், மன்னிப்பை பற்றிய அறிவு நமக்கு வேணும். இரண்டாவதாக மன்னிப்பை முறைப்படி கேட்கணும். அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கணும், தஸ்பீஹ் ஓதிக்கிட்டே இருக்கணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. மூன்றாவதாக சகோதர சகோதரிகளே என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாத்தையும் மன்னிக்கணும். எல்லாத்தையும் மன்னிச்சு பழகணும். எவனாவது ஒரு தப்பு செய்ய மாட்டானா, நம்மள்ட்ட மாட்ட மாட்டானா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்மளால என்ன வாய்ப்பு இருக்கின்றதோ அனைவரையும் மன்னித்து பழக வேண்டும். புரியுதா? ஏதோ நம்ம சொந்த பந்தங்கள், ஒரே இடத்துல வேலை செய்யறோம், உறவுக்காரர்கள், அப்படி இல்லை என்றால் ஒரு முதலாளியா இருக்கும், அப்படி இல்லை என்றால் ஒரு வேலையாளா இருக்கும். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்களா அதை மன்னிச்சிடணும், மனசுல வச்சுக்கிட்டே அலையக்கூடாது. அதுதான் நமக்கு வாய்ப்பு. இவன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சில பேரை தப்பு பண்ண வச்சு என்ன செய்யறது? அவர்களை பழி வாங்குவது, அல்லது என்ன செய்யறது? தப்ப மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்து என்ன செய்யறது? பழி வாங்குவது. இது தவறு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நம்முடைய தாய், அவர்கள் மீது சொல்லப்பட்ட அவதூறு, அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் நொந்து போய் இருந்தார்கள். உம்மஹாத்துல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளருடைய தாய் மேல அவதூறு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தருக்கு நிறைய உதவி செஞ்சிருந்தாங்க. அவரும் அந்த அவதூறை சொல்லிட்டார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் என்ன செய்யறாங்க? யார சொல்லா, இவனை இந்த அவதூறை சொல்லிட்டான், இவனுக்கு நான் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் போட்டான். என்ன சொல்றாங்க? எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன் இவனுக்கு, இந்த மாதிரி நடந்துட்டான், இவனுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் போட்டான். உடனே அல்லாஹ் சொல்றான், இவ்வாறு இறை நம்பிக்கையாளர்கள் சத்தியம் போடுவது அவர்களுக்கு தகுமானது கிடையாது. ஏனென்றால் இவர்கள் அவர்களை மன்னிக்காம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது நீங்க விரும்ப மாட்டீங்களா? அப்படி நிச்சயம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். ஆக சகோதர சகோதரிகளை, மன்னிப்பை பற்றிய அறிவை பெற்றுக் கொள்வோம், மன்னிப்பை முறைப்படி கேட்போம், மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்போம், பிறரை மன்னிப்போம், அல்லாஹ் நம்மை மன்னிப்பான். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.